வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இனி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்? ராண்டி ஆர்டனுக்கு என்ன ஆச்சு, ஆஃப் ஸ்மாக்டவுனில் என்ன நடந்தது, இதே போல் சம்மர்ஸ்லாம் அஃபிஷியல் போஸ்டரில் கலெக்டர் நம்ம சோலோ சேக்கவா நிறைய ரெஸ்லிங் சீரியல்லாம் இருக்குப்பா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போடுற ரெஸ்லிங் இதில் தமிழ் செஞ்சுக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்க நண்பா. உங்களோட ஒவ்வொரு லைக்கும் பார்த்தீங்கன்னா விலமதி பச்சது. அது அடுத்தடுத்த நண்பர்களை நம்ம சேனலில் உருவாக்குறதுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். அதனால் லைக்கை மட்டும் லைட்டாக காசாக படமாக தட்டி விட்டுருங்களேன். அதுக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கமெண்ட் பாக்ஸில் கேட்டார், 500 ரூபா தாங்க ப்ரோ, நாங்கள் லைக் பண்ணுறோம் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். நம்மலாம் கேட்கக்கூடாதுப்பா. இன்றைக்கி கோடி ரோட்ஸ் சோலோ சிகாவா செக்மெண்ட் தான் மெயின் ஈவெண்ட்டாக நடந்தது. ஸோ டிஐஒய் டீம் வின் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஆஸ்டின் தேடி கிரேசன் அவர் ஓடி போயிட்டாரு. டிஐஒய் டீமை படாத பாட்டு படிச்சிருப்பாரு. அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சோலோ சிக்கா வராரு. சோலோ சிக்கா அஃபிஷியலி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு, நீங்கள் எல்லாருமே வந்து ரோமன் ரெயின்ஸ் பேரை சொல்கிறீங்க, பட் நான் ரோமன் ரெயின்ஸ் வந்தாலே என்னை எக்னாலஜ் பண்ணால் தான் அவனை சும்மா விடுவேன், இல்லாட்டா ஜெமி ஊசோ பார்லிமெண்ட்டுக்கு ஏற்பட்ட நிலைமை தான் ரோமன் ரெயின்ஸ்க்கும் ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டபிள்யூபி வந்து அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா சம்மர்ஸ்லாமில் கோடி ரோட்ஸுக்கும் சோலோ சிக்காவும் இருக்கான அன்டிஸ்பியூட்டட் டபிள்யூபி சாம்பியன்ஷிப்பை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. கன்ஃபார்ம் பண்ணது யார்? நம்ம கோடி ரோட்ஸ் தான். அவர் தான் சொன்னார், அவன் என்னை வீழ்த்திட்டல, நீ எங்கே சுற்றி எங்கே வரன்னு தெரியுது, உனக்கு அன்டிஸ்பியூட்டட் டபிள்யூபி சாம்பியன்ஷிப் வேணும், சம்மர்ஸ்லாம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாரு. சுற்றி வளர்ச்சி எல்லாம் இருக்காங்க. அப்போ கூட தலைவன் பார்த்தீங்கன்னா இல்லை, நான் ஜான்சனை மறுப்பா 10 பேர் வந்தாலும் அசால்ட்டாக அடிப்பேன், அடிதாங்கும் நெஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாரு. எல்லாருமே தூக்கி போட்டு அடிக்கிறானுங்க. இதெல்லாம் பார்க்க கோடி ரோட்ஸ் பார்க்கும்போதுலாம் ஜான்சனா ஸ்டோரில் இருந்தாங்க ஞாபகம் வருது. டவுசர் போட்டு தொப்பி போட்டால் கோடி ரோட்ஸும் நம்ம ஜான்சனாக தான் போல இருக்குது. இப்போ இவர் அடிக்கும்போது நம்ம ராண்டி ஆர்டன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹெல்ப் பண்ணதுக்கு வந்துருப்பாரு. பேக் சைட்லேயே ராண்டி ஆர்டன் சொல்லியிருப்பாரு, கொஞ்சம் நம்ம உஷாராக இருக்கணும், ஏன்னா இன்றைக்கி வந்து கெவின் ஓவன்ஸ் வரலாம் சொல்லியிருப்பாரு. அதே மீடி ஒம்புழுத்திருப்பாரு. ஸோ ராண்டி ஆர்டன் ஹெல்ப்புக்கு வந்துருப்பாரு. கோடி ரோட்ஸை ரோப்பில் கம்பத்தில் கட்டுற மாதிரி கட்டி விட்டுட்டு ராண்டி ஆர்டனுக்கு பார்த்தீங்கன்னா நலங்கு வசிச்சிருப்பாங்க. ஸோ நலங்கு வச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ராண்டி ஆர்டனுக்கு இன்ஜுரி ஆன மாதிரி காட்டியிருப்பாங்க. அதில் டேபிள் மேலே தூக்கி போட்டு சம்மோன் பைக்கு போட்டது என்ன, இந்த ஜாக்கப் பாட்டு பார்த்தீங்கன்னா தூக்கி மிதிக்கிறது என்ன, என்னெல்லாமோ பண்ணானுங்க. அப்போ ஒரு காலத்தில் அவன் 100 பேர் வந்தாலும் தூக்கி போட்டு மிஞ்சி ஆலியா அவரை தூக்கி இப்படி பண்ணிட்டுருக்கீங்க. அந்த வைப்பர் ராண்டி ஆர்டனை எத்தனை பேர் வந்தாலும் ஆர்கேவை போட்டு தள்ளுவார், ஸ்டெஃப்னிக்கே கிஸ் அடிப்பார். அப்படிப்பட்ட ராண்டி ஆர்டனுக்கு இந்த நிலமையா? சரி, ஆஃபரில் நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா கோடி ரோஸ் வந்து அப்புறம் நம்ம ராண்டி ஆர்டனோட எல்லாமே என்னென்னு சொல்லி பார்க்காரு. ராண்டி ஆர்டன் பார்த்தீங்கன்னா அப்படி ரொம்ப அன்கான்ஷியஸாக இருக்க மாதிரி காட்டுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா ராண்டி ஆர்டனை பார்த்தீங்கன்னா அப்படி தோலுக்கு மேலே தூக்கி போட்டு அப்படியே தோல் சாயில் பார்த்தீங்கன்னா நம்ம கோடி ரோட்ஸ் வந்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி ஒரு செக்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா ஆஃபர் ஸ்மாக்டவுனில் நடத்திருக்காங்க. ஸோ கோடி ரோட்ஸ் ராண்டி ஆர்டனை தூக்கும்போது ராண்டி ஆர்டன் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ஜுரியான மாதிரியும் நடக்க முடியாத மாதிரியும் காட்டுறாங்க. எனக்கு தெரிஞ்சு ராண்டி ஆர்டன் பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாம் டைமில் அவருக்கு மேட்ச் இருக்காது. ஸோ அதனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ராண்டி ஆர்டன் வந்து வரமாட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா சம்மர் ஸ்லாமுக்கு அப்புறமா ராண்டிக்கும் கோடிக்கும் ஒரு பயங்கரமான ஃபியூட் இருக்குது. அப்போ இதை பார்த்துக்கலாம். இப்போ ராண்டியை இன்ஜுரியான மாதிரி வீட்டுக்கு அனுப்பிவிட்டுலாம் சொல்லிட்டு தான் இப்படி பண்ணியிருக்காங்க போல இருக்குது. கடைசி வரைக்கும் ராண்டி ஆர்டனுக்கு ஒரு பெரிய புஷ் கொடுக்க போவீங்கன்னு எதிர்பார்த்த எங்களுக்கெல்லாம் நாம தான் போல இருக்குது. ஏன்னா ராண்டி ஆர்டன் போன சர்வீஸ் சீரிஸுக்கு ரிட்டர்ன் ஆனாரு. வந்ததுலேருந்து ஒரு பேப்பரி கூட வின் பண்ணலை, தொடர்ந்து தோத்துக்கிட்டே இருக்காரு. அதுதாங்க நினச்சா நெஞ்சமெல்லாம் புண்ணாகுது. சம்மர் ஸ்லாம் 2024 போஸ்டர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி டபிள்யூபி பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாமில் ரிலீஸ் பண்ண போஸ்டர்ஸ். சம்மர் ஸ்லாமை பொறுத்த வரைக்கும் முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திர ஜன்னலில் வானம் எட்டி பார்க்குது அந்த மாதிரி தான் சம்மர் ஸ்லாம் லோகோவை பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க. ஏன்னா வின்ஸ் மியூக்மனுக்கு அந்த லா 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 சி அந்த நட்சத்திரம் சிம்பிள் தான் ரொம்ப பிடிக்கும். என் மைண்ட் எங்கே போகுது பாருங்களேன், சூரிய வம்சத்துக்கு போகுது. ஓ அது சூரியன், இது நட்சத்திரம். ஓகே, அந்த நட்சத்திர சிம்பிள் சம்மர் ஸ்லாமில் இருந்து இப்போ கோவிட் டைமுக்கு அப்புறமா நடந்த இப்போ சமீபத்தில் 2022 நடந்த சம்மர் ஸ்லாம் லோகோ தான் மாற்றிருந்தாங்க. 2023 2024 ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கிளாசிக்கில் வேறு மாதிரி மாற்றிருந்தாங்க. ஸோ அதில் பொறுத்த வரைக்கும் பெரிய பெரிய ரெஸ்லர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் அம்பரேட்டர் ரிலீஸ் பண்ணுவாங்க. படம் இப்போ சமீபத்தில் டாங்காலோலா, அடுத்து என்னது ஜாக்கா பாட்டு, இவங்கெல்லாம் இப்போ டபிள்யூபிக்கு வந்து எத்தனை ஒரு 3 மாதம் இருக்குமா. ஸோ அவங்கள பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வந்து சம்மர் ஸ்லாமுடைய போஸ்டர்கள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு ரேஸ்காரை நம்ம சோலோ சிக்கா ஓட்டுற மாதிரியும் கோட்டு போட்டு அதுக்கு பின்னாடி இவங்க இருக்க மாதிரியும் காட்டியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு டபிள்யூபி வரலாற்றிலே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பேப்பரி, இப்போ ரசல்மேனியா சம்மர் ஸ்லாம்னா எவ்வளோ பெரிய பேப்பரி, அந்த பேப்பருக்கு ஒரு அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணுற டபிள்யூபி. அந்த அஃபிஷியல் போஸ்டரில் சோலோ சிக்காவா டபிள்யூபியில் ரொம்ப நாள் இருக்காரு. ஓகே, மற்றபடி சுற்றி இருக்க எல்லாருமே இப்போ ஜாக்கஃபட்டெல்லாம் டபிள்யூபிக்கு வந்து 1 மந்த் கூட ஆகலை. அவங்களெல்லாம் அஃபிஷியல் சம்மர் ஸ்லாம் போஸ்டரில் போட்டது ரொம்பவே அதிசயமாக இருக்குது. எனக்கு ஒரு ஷாக்கான இதெல்லாம் ஒரு வளர்ச்சி தான். சோலோ சிகாவுக்கு நம்ம கண்டிப்பாக கங்க்ராச்சுலேட் சொல்லிக்கலாம். அவருடைய புது பிளட் லைனர் தான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் போஸ்டராக சம்மர் ஸ்லாமில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கே கிளாசிக்காக இருக்குல்ல. ட்ரிபிள் ஹெச்சுக்கு இந்த புது பிளட் லைன் அவர் உருவாக்குனது போல இருக்குது. அதனாலேயே பார்த்து எல்லா விஷயத்தையும் பார்த்து ஸ்பீட் டிவிஷனில் இருக்கிற நம்ம பேரன் கார்பன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் விளையாடாரு. இவர் NXTயில் இருக்கும்போதாச்சும் பார்த்தீங்கன்னா அப்படி இப்படின்னு சொல்லி தலையை காட்டானுங்க. சரி, நம்ம மெயின் ராஸ்டரில் காட்டப்படாத பேரன் கார்பனை NXT ஏதோ காட்டுறாங்கன்னு சொல்லிட்டு நானும் பார்த்தீங்கன்னா சல்யூட் ராம்ராஜ் சல்யூட் சொல்லிட்டு அப்படி பிக்கு சல்யூட் அடித்தேன்.
சரி இந்த வின்ஸ் பிரம்மா இருக்கும்போது தான் அவ்வளோதான் காட்டல, இந்த அட்லீஸ்ட் இந்த ட்ரிபிள் ஹைட் ஆச்சு நல்லா காட்டுவார் அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். அவருக்கு பேரன் கார்பன் பேர் பிடிக்கல போல இருக்குது, அதனால் ஒழுங்காகவே காட்ட மாட்டேங்கார் பேரன் கார்பனை. ஐயோ பாவங்க, இந்த மனுஷன் ஹீல்லே பார்த்தீங்கன்னா பலவிதமாக பண்ணி பல பேரை ரசிக்க வச்சவர், அவருக்கு இப்படி ஒரு நிலைமையா? ஐயோ. ஸ்மாக்டவுனுக்கு அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா பேரன் கார்பன் சண்டை போட வந்தார். பட் ஆனால் அப்பல்லா குடிஸ்குள்ள ஸ்டேண்டு டேக் டீம் பார்ட்னராக இருந்து தோற்று போயிருக்கிறாரு. நாராயணா காப்பாற்று நாராயணன் அந்த பேரன் கார்பனை. உண்மையிலேயே பார்க்கறதுக்கு பரிதாபமாக இருக்குது எனக்குலாம். ஒரு காலத்தில் இந்த மனுஷனை பிடிக்கல, நான் இப்போ பார்த்தாலே பரிதாபமாக இருக்குது. இந்த மனுஷனுக்கு இப்படி ஒரு நிலைமையான மிஸ்டர் மணி இந்த பேங்கெல்லாம் வின் பண்ணி அப்புறம் என்னது கான்ஸ்டபிள் கார்பன், பக்கத்து வீட்டு கார்பன், எதிர்த்து வீட்டு கார்பன், அப்படின்னு சொல்லிட்டு பல விதமான கார்பினாக இருந்தார், கிங் கார்பினெல்லாம் இருந்தார். அவருக்கு ஒரு இப்படி நிலைமையா? பேசாமல் நீங்கள் ஸ்மாக்டவுனில் இதுக்கு முன்னாடி பிச்சை எடுத்துகிட்டு இருந்தீங்களே அந்த கிமி கூட நல்லா தான் இருந்தது. அதுக்கப்புறம் பணம் சம்பாதிச்சு பணக்காரணமாக நீங்கள் என்னது மோசம் அவங்க கூட சேர்த்தது அந்த கிமிக்கெலாம் கூட நல்லா இருந்தது. இப்போ பண்ணுறீங்களே பாவமாக இருக்குது. இன்றைக்கி ஒரு ஹிண்டை கொடுத்துருப்பாங்க டபிள்யூபி. அதாவது பெய்லி அட்டாக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா தன்னுடைய உமன்ஸ் மணி இந்த பேங்கை பார்த்தீங்கன்னா டிஃபனி கேஷிங் பண்ணதுக்கு முயற்சி பண்ணியிருப்பாங்க. டிஃபனி ஆல்ரெடி தன்னோட மணி இந்த பேங்கை கஸ்டமைட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இதுவரை கஸ்டமைட் பண்ணல. நம்ம டேமியன் பீஸ் கூட பார்த்தீங்கன்னா சம்மர்ஸ்லாமுக்கு அப்புறமா தான் பார்த்தீங்கன்னா கஸ்டமைட் பண்ணார். அதை ஜேடி மெக்டோன் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருப்பார். ஸோ அதனால் ஒரு இதுக்கப்புறமா கஸ்டமைட் பண்ணாலும் பண்ணலாம், அதை விட்டு தள்ளுங்க. இப்போ ஸ்டேடியம் செட் இருக்காங்கல்ல, அவங்க வந்து இன்றைக்கி நடந்த ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் பார்த்தீங்கன்னா நான் ஜாக்ஸ் அடிச்ச உடனே தன்னோட மணி இந்த பேங்க் கேஷ் பண்ணி உமன் சாம்பியன்ஷிப் வின் பண்ணலாம் பார்க்கும்போது நான் ஜாக்ஸ் தடுத்து நிறுத்திருப்பாங்க. நான் ஜாக்ஸ் பேச்சுவாக்கில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, டிஃப்னி வந்து ஒரு பொம்மை மாதிரி, அவள் எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் பண்ண மாட்டாருன்னு. ஒருவேளை யோசிச்சு பாருங்க, சம்மர்ஸ்லாமில் உமன் சாம்பியன்ஷிப் நயா ஜாக்ஸை வின் பண்ணாலும் டிஃப்னி கேஷிங் பண்ணதுக்கு தயங்க மாட்டாங்க அப்படிங்கிறத ஒரு ஹிண்டாக கொடுத்துருக்குறாங்க. என்ன இருந்தாலும் டிஃப்னி கிட்ட மனித பேங்க் இருந்தாலும் நயா ஜாக்ஸ்ட்டை கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும். ஏன்னா நயா ஜாக்ஸ் மட்டும் அவங்க டிக்கியை வச்சு தேய்ச்சி விட்டாங்க. உண்மையிலேயே எசப்பா அந்த வலி இருக்குதே. ஏன்னா எப்படி சொல்ல, நார்மலாக ஒரு உதைக்கிற அடியை கூட வாங்கிடலாம், அவங்க மொத்த எடையும் தூக்கி அந்த இடத்துல வச்சு குதிப்பாங்கள்ல, எப்போ அந்த வெயிட்டும் தாங்க முடியாது. அந்த போஸ்டரை பார்த்து 4 பேர் நக்கல் வேறு அடிப்பானுங்க, அதுவும் தாங்க முடியாது. சரி, டிஃப்னி பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு சின்ன பிள்ளை. ஏன் சின்ன பிள்ளைங்க கேட்டிங்கன்னா டபிள்யூபிள்யூ வரலாற்றிலேயே யங்கஸ்ட் மணி இந்த பேங்க் வின்னர் அவங்க தான் அப்படிங்கிற மாதிரி இப்போ பேர் பார்த்தாச்சு. இது வரைக்கும் உமன்ஸ் மணி இந்த பேங்கை வின் பண்ணதுலேயே யங்கஸ்டானவங்க இவங்க தானே. அப்போ டிஃபி ஸ்டேட்டஸ்னு அக்காவுக்கு எத்தனை வயசு இருக்கும்? ஆக்சுவலி இவங்க என்னை பிறந்திருக்காங்கன்னா 1991 தாங்க பிறந்திருக்காங்க. அப்போ அடிங் சக்கர்னானா பாரியா. ஒரு காலத்தில் நான் ரெஸ்லிங் பார்க்கும்போது ரெஸ்லிங் இருக்க எல்லாருமே ஒரு ஏஜுக்கு மேலே ஏஜ், இப்போ எனக்கு ஏஜ் ஏறிட்டு என்னை விட ஏஜ் கம்மியானவங்களாம் ரெஸ்லிங் வந்திருக்காங்க. சரி, அப்போ டிஃபனின்னு பேர் சொல்லியே கூப்பிடலாம் போலகுது, பார்க்கறதுக்கும் அப்படியே பயங்கரமாக இருக்கிறாங்க. ஆனால் என்ன ஆக்டர் மாதிரி இருக்கிறாங்க எல்லாம், கொஞ்சம் பாடி செகண்ட் பார்க்கும்போது இதில் இன்னும் 20-30 வயசு இருக்குன்னு நினச்சேன். பட் ஆனால் எத்தனை வயசு ஆகுது? 25, ஒன்லி 25. 25 வயதான ஒரு இளைஞி மணி இந்த பேங்கை வின் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ கூடிய சீக்கிரம் உமன் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். டபிள்யூபிள்யூ வரலாற்றில் யங்கஸ்ட்டு உமன்ஸ் சாம்பியன் யாருப்பா? ஒரு சர்ச் பண்ணி பார்த்துட்டு நான் சொல்கிறேன், சரிங்களா? சர்ச் பண்ணிட்டேன்ப்பா. அது 21 வயசில் ஏதோ ஒரு அம்மா வந்து வின் பண்ணியிருக்குது. இவங்களுக்கு 25 தானே, அதனால் யங்கஸ்ட்டு டிவோர்ஸ் சாம்பியன் உமன் சாம்பியன்லாம் ஆக மாட்டாங்க. பட் ஆனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா யங்கஸ்ட் மணி இந்த பேங்க் ஹோல்டர் அப்படிங்கிற பேர் இவங்களுக்கு கிடச்சிருக்கு. அதுக்கப்புறமா நீங்கள் இதை நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், பிளட் லைனில் இருக்கிற ஜாக் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கரண்ட் டபிள்யூபிள்யூ டேக் டீம் சாம்பியன்ஸை பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணியிருப்பாங்க. இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஆஸ்டின் தேரி கிரேசனில் அட்டாக் பண்ணாங்கன்னா கிரேஸ்டன் வாலர் அதில் ஓடி போயிட்டார். ஆஸ்டின் தேரிக்கும் கிரேசன் வாலருக்கு மேலே பிரிவினை உண்டாக்குறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, பட் ஆனால் தோமஸ் ஜாம்பா கிரேசன் வாலரை பயங்கரமாக அட்டாக் பண்ணது இன்னொரு காரணம் இருக்குது. ஏன்னா இவங்கள்ட்ட டபிள்யூபிள்யூ டேக் டீம் டைட்டில் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பிளட் லைன் பார்த்தீங்கன்னா இப்போ டேக் டீம் டைட்டிலுக்கு ஆசைப்படுறாங்க போல. ஏன்னா சோலோ சிக்கவா அன்டிஸ்பியூட்டட் டைட்டில் இருக்கும் போது டாங்கலோட பார்த்தீங்கன்னா டேக் டீம் டைட்டிலுக்கு ஆசைப்படுறது தப்பு இல்லை கரெக்ட் தானே? அதே மாதிரி எல்ஏ நைட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. டபிள்யூபிள்யூடைய அஃபிஷியலான ஆடம் பிஎஸ் கிட்ட இருந்து ஆடம் பிஎஸ் ராஜ் ஜெனரல் மேனேஜரில் ஸ்மாக்டவுன் ஜெனரல் மேனேஜரான நிக்கோலஸ் கிட்ட இருந்து நான் கான்ட்ராக்ட் வாங்கிட்டேன், நானும் சைனிங் போட்டேன். யூஎஸ் சாம்பியன்ஷிப்பான மேட்ச் இதில் லோகன் பால் மட்டும் தான் சைனிங் பண்ணணும். சைனிங் பண்ணிட்டானா சம்மர்ஸ்லாமில் நான் டைட்டில் மேட்ச் விளையாடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ரொம்ப நாளாக எடுத்துகிட்டு இருந்தாங்க, இதுதான் நம்ம ரெஸ்லிமேனியாலே நடக்கணும்னு சொல்லி எதிர்பார்த்தோம். பட் ஆனால் அது நடக்கலை. இதை பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி வந்து சம்மர்ஸ்லாம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நெக்ஸ்ட் வீக் வந்து லோகன் பால் அண்ணா வருவாராம். வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதில் மேட்ச்சில் அதாவது இந்த மேட்ச் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்சை கண்டிப்பாக சம்மர்ஸ்லாமில் நடத்துவானுங்க. ஏன் அல்லா தயவு செஞ்சு இந்த லோகன் பால்கிட்ட சாம்பியன்ஷிப்பை வாங்கினா நல்லாயிருக்கும்.
ஏன்னா முடியலைங்க அந்த யூஎஸ் சாம்பியன்ஷிப் எனக்கு டிசைனே மறந்துடும் போல இருக்குது. 250 நாளில் நான் ஒரு 4-5 ஷோவில் பார்த்துருப்பேன் இந்த யூஎஸ் சாம்பியன்ஷிப்பை. மற்றபடி அந்த ஆள் பார்த்தீங்கன்னா காமனாக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு, குளிக்கிறதுக்கு காமனாக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. லோகன் பால் இஸ் பெஸ்ட்டு, ஓகே தான். பட் ஆனால் ரெஸ்லிங்கில் நீங்கள் பெஸ்ட்டு, கொஞ்சம் கவனம் செலுத்தி வந்தால் நன்றாக இருக்கும் அல்லவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ரெஸ்லிங் செய்திகள் அவ்வளோ தான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.